6ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 அலகு 2 முக்கிய 30 வினாக்களை காண்போம். ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் என்ன? விடை வெப்பம். ஒரு பொருளின் வெப்பநிலையை உயர்த்த தேவையான ஆற்றல் எது? விடை வெப்ப ஆற்றல். ஒரு பொருள் எவ்வளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை குறிப்பது எது? விடை வெப்பநிலை. வெப்பநிலையின் SI அலகு எது? விடை கெல்வின். வெப்பத்தை அளவிட பயன்படும் பிற அலகுகள் எவை? விடை செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட். வெப்பத்தை அளவிட பயன்படும் கருவி எது? விடை வெப்பநிலமானி தெர்மோமீட்டர். வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்விதம் பாயும்? விடை அதிக வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலைக்கு பாயும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் மூலக்கூறின் வேகம் என்னவாகும்? விடை அதிகரிக்கும். வெப்பத்தினால் ஒரு பொருளின் நீளம் அல்லது பருமன் அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை விரிவடைதல், எக்ஸ்பான்ஷன். திண்ம பொருட்களை விட அதிகமாக விரிவடையும் பொருட்கள் எவை? விடை திரவம் மற்றும் வாயு. மின்கம்பிகளுக்கிடையே கோடை காலத்தில் ஏன் தொய்வு ஏற்படுகிறது? விடை வெப்பத்தினால் கம்பி விரிவடைதல். ரயிலில் தண்டவாளங்களுக்கிடையே சிறிய இடைவெளி விடப்படுவது ஏன்? விடை கோடை காலத்தில் இரும்பு விரிவடைவதற்கான இடம் அளிக்க. கண்ணாடி குவளையில் அதிக வெப்பமான நீரை ஊற்றினால் அது ஏன் விரிசல் அடைகிறது? விடை கண்ணாடியின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் சீரற்ற முறையில் விரிவடைதல். வெப்பத்தினால் விரிவடையாத மிக குறைவாக விரிவடையும் கண்ணாடி எது? விடை போரோசிலிகேட் கண்ணாடி. இரண்டு பொருட்கள் ஒரே வெப்பநிலையை அடைந்தால் அவை எத்தகைய நிலையில் உள்ளன? விடை வெப்ப சமநிலை. வெப்ப ஆற்றல் பாய்வது எப்போது நிற்கும்? விடை இரண்டு பொருட்களும் சமமான வெப்பநிலையை அடையும் போது. நீரின் உறைநிலை எவ்வளவு? விடை 0 டிகிரி செல்சியஸ். நீரின் கொதிநிலை எவ்வளவு? விடை 100 டிகிரி செல்சியஸ். மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? விடை சுமார் 37 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அறை வெப்பநிலை பொதுவாக எவ்வளவு என கருதப்படுகிறது? விடை 30 டிகிரி செல்சியஸ். ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் என்ன? விடை வெப்பநிலை. சமையல் பாத்திரங்களின் கைப்பிடிகள் ஏன் மரம் அல்லது பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகின்றன? விடை அவை வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் என்பதால். வெப்பம் பரவும் 3 முறைகள் எவை? விடை வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. வெற்றிடத்தில் வெப்பம் பரவும் முறை எது? விடை வெப்ப கதிர்வீச்சு. திரவங்கள் மற்றும் வாயுக்களின் வெப்பம் பரவும் முறை எது? விடை வெப்பச்சலனம். திண்ம பொருட்களில் வெப்பம் பரவும் முறை எது? விடை வெப்ப கடத்தல். சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் எதன் மூலம் கிடைக்கிறது? விடை வெப்ப கதிர்வீச்சு. பாதரசம் ஏன் வெப்பநிலமானிகளில் பயன்படுத்தப்படுகிறது? விடை இது சீராக விரிவடையக்கூடிய திரவ உலோகம் என்பதால். எடையுள்ள தண்டவாளங்களை இணைக்க பயன்படும் முறை எது? விடை வெப்ப பிணைப்பு. கலோரி என்பது எதன் அலகு? விடை வெப்பம்.